என் வானம் நீயே உன் மேகம் நானே. இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் பார்க்கும் போது தெரியும். இல்லை நானே சொல்லிடுறேன். எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன். அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல. நம்ம கெனிஷா தான் சொன்னாங்க, உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க. எனக்கு இதில் பழக்கமே இல்லை, நான் யோசிச்சது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு லிரிசிஸ்டாக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும் போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணும்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன், அது எல்லார் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங். கெனிஷா ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். ஸோ என்ன ஒரு லிரிசிஸ்ட் ஆக்குனது இவங்க தான் இப்போதைக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு 2 வார்த்தை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆரம்பிக்கட்டுமா? சரணமா, பல்லவியா, என்ன வேணும்? சோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. she has sung the song. and composed the music. She has composed the music and she has sung the song. Okay. அம்மா உடைய பையனுடைய குழந்தையுடைய, நான் பையன்றதுனால அப்படி சொல்லிட்டு அம்மா பார்த்த உடனே, ஒரு குழந்தையினுடைய ஒரு உறவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கருவிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த லிரிக்கை எடுத்துட்டு, கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன். நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும். என் வானம் நீயே உன் மேகம் நானே,